Hello everyone, welcome to my class. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்ரீமி பாடி வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், ஆனால் ரொம்ப ஈஸி தான். நம்ம லோஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃபெக்டன்ட் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆனயானிக் அண்ட் ஆம்ஃபோடெரிக் சர்ஃபெக்டன்ட் எடுத்திருக்கேன். ஆனயானிக் சர்ஃபெக்டன்ட்டில் SLSA எடுத்திருக்கேன், சோடியம் லாரல் சல்ஃபோ அசிட்டேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் SCI கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து CAPB, நான் சொன்னேன் இல்லையா, ஆம்ஃபோடெரிக் சர்ஃபெக்டன்ட்டு. ஸோ SLSAவை வந்து நம்ம டேரெக்டாக வாட்டரில் வந்து ஹீட் பண்ணோம் இல்லை மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது மெல்ட் ஆகாது. ஸோ CAPB ஓட மிக்ஸ் பண்ணி தான் அதை வந்து மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் ஒரே பீக்கர்லேயே வந்து சர்ஃபெக்டன்ட் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸை மெல்ட் பண்ண போகிறேன். இது வந்து சின்ன பேட்சுன்றதுனால. பெரிய பேட்சாக பண்ணும்போது நீங்கள் தனித்தனியாக பண்ணுங்கள், சர்ஃபெக்டன்ட் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸ். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு SLSA மெல்ட் ஆச்சா கம்ப்ளீட்டாக அப்படின்னு தெரியாமல் போயிடும், அதனால தான். ஸோ பாருங்கள், வேக்ஸு, ஸ்டீரிக் ஆசிட், அதுக்கப்புறமா மேங்கோ பாடி வாஷ்லையாக அதனால கொஞ்சம் மேங்கோ பட்டரும் ஆட் பண்ணேன். இந்த பீக்கரில் SLSA, CAPB, வேக்ஸ், ஸ்டீரிக் ஆசிட் அண்ட் மேங்கோ பட்டர் இருக்குது. இது எல்லாத்தையும் டபுள் பாய்லரில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பீக்கரில் வந்து டிஸ்டில் வாட்டர் வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம லோஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது ஸ்மால் பேட்சுன்றதுனால சர்ஃபெக்டன்ட் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸை வந்து ஒரே பீக்கரில் நான் பண்ணுறேன். பெரிய பேட்சாக பண்ணும்போது தனித்தனியாக பண்ணுங்கள். ஏன்னா SLSA கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆச்சா இல்லைனா வேக்ஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது, சங்க்ஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் பெரிய பேட்சாக பண்ணும்போது தனித்தனியாக மூணு பீக்கரில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து டபுள் பாய்லரில் வச்சுட்டேன். இது பாருங்கள், இப்போ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சங்க்ஸ் எதுவுமே இல்லை, நான் நல்லா செக் பண்ணிவிட்டேன். சங்க்ஸ் எதுவுமே இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்கும். SLSAவும் மெல்ட் ஆகி வேக்ஸு, ஸ்டீரிக் ஆசிட் வந்து நம்ம அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வரதுக்காக நம்ம ஸ்டீரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் சீட்டல் ஆல்கஹாலும் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டிஸ்டில் வாட்டர் பதிலாக நீங்கள் ஏதாவது ஹைட்ரோசோல்ஸு ஆட் பண்ணிக்கலாம், கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் சால்யூபிள் இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து வாஷ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சிம்பிளாகவே இருக்கட்டும். இது வந்து நம்ம உடம்புல எவ்வளோ நேரம் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 2 to 3 minutes இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டிஸ்டில் வாட்டர் மட்டும் வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி வாட்டர் ஃபேஸை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஒரு மேங்கோ பாடி வாஷ்ன்றதுனால அந்த கலர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லிப் சேஃப் கலர் தான், ஸோ அதனால தான் இது நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வந்து சேஃபான கலர் தானா, ஏன்னா இதுவுமே ஸ்கின்னுக்குள்ளே போகும். ஸோ அதனால் சேஃபானதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் மிக்ஸ் ஆச்சா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஃபோம் டபுள் ஆகிடும். அப்படியே இன்னும் SCA நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஃபோம் வந்துடும். நம்ம 100 grams பேட்ச் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இது வந்து 200 ml வரைக்கும் இருக்கும் பாருங்கள் இந்த பீக்கரில். ஸோ பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. 2 days வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஃபோம் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கூல் டவுன் ஃபேஸில் அதே மாதிரி தான் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எந்த காம்ப்ளிகேட்டட் இன்க்ரீடியன்ஸ் லைக் ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீன்ஸு அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா இது வந்து வாஷ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் ஆயில் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த ஃபேஸில். அந்த பர்சன்டேஜை டிஸ்டில் வாட்டர் பர்சன்டேஜை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மேங்கோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், அதுக்கப்புறமா ப்ரிசர்வேட்டிவ் 1% நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 100 grams பேட்ச்சு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதே கிராம் தான். இப்போ 1%னா 1 gram, 15%னா 50 grams. ஸோ 100 grams பண்ணேன். ஸோ 100 grams அப்படியே நீங்கள் உங்களுக்கு கன்வர்ஷன் தெரியும் இல்லையா, ஸோ அதே தான். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணி வச்சுட போகிறேன். இது பாருங்கள், 100 grams பேட்ச் பண்ணோம். ஆனால் வந்து இந்த பீக்கரில் 200 ml வரைக்கும் காட்டுது இது. ஸோ ஆக்சுவலி 100 grams வந்து கொஞ்சம் 100 mlக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஆனால் வந்து இது 200, ஏன்னா அவ்வளோ ஃபோம் இருக்குது. நம்மளுக்கு இருக்க மாதிரி தெரியாது, ஆனால் அவ்வளோ ஃபோம் இருக்குது. ஸோ மினிமம் 2 days ஆகும் இந்த ஃபோம் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ செப்பரேட் ஆகாதபடி அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணி நான் வச்சிடுறேன். இது வந்து ஒரு 2 days கழித்து நான் பேக் பண்ணேன். அந்த பேக் பண்ண வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இது வந்து சம்மருக்கு ஏற்ற ஒரு பாடி வாஷ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ அனுப்புங்க. பாய்.